நீயும் ஏறிக்கோ, கழுதை வந்து நல்ல கொழுத்த கழுதியா தானே இருக்கு, நம்ம 2 பேருமே கழுதை மேல உட்காந்துட்டு போலான்னு சொல்லிட்டு அப்பா புள்ள 2 பேருமே கழுதை மேல உட்காந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் வந்தாங்களாம். பார்த்துட்டு கொஞ்சமாச்சும் இவங்க மனசுல ஈவு இறக்கங்கிறது இருக்கா? ஒரு வாயில்லா ஜீவன், அந்த ஜீவன் மேல இந்த 2 பேரும் நல்லா கொழுத்து போய் உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்காளே, அந்த ஜீவன் எவ்வளவு கஷ்டப்படும், நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த கழுதை. இவர்களுடைய மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கங்கிறதே இல்ல, கடவுள் கண்டிப்பாக இவர்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். ஐயோ, நம்ம கழுதையை ரொம்ப துன்புறுத்திட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணாங்களா, அந்த கழுதையினுடைய கால்களை கட்டி இவங்க 2 பேரும் கழுத்துல தூக்கி போட்டுட்டு நடந்து போனாங்களாம். கழுத்துல தூக்கி வச்சுட்டு கழுதையை நடக்க விடாம இவங்க 2 பேருமா சேர்ந்து கழுதையை தூக்கிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் நடந்து போறா, கழுதையை தோல்ல வச்சுட்டு போறா. இப்படி நடந்து போய்கொண்டே இருக்கும்போது இன்னும் 2 பேர் வந்தாளா. கொஞ்சமாச்சும் இவர்களுக்கு மூளை இருக்கா பாத்தியா, சரியான வாத்து மடையன்களா இருப்பான போல இருக்குது, கழுதையை நடத்தி கூட்டிட்டு போகாம இப்படி தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் கூட இவங்களுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆக ஒவ்வொருவர் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த நேரத்துல நம்ம ஏன் இதை பாக்குறோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டே தான் இருப்பார். நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மை பின்பற்றுபவர்கள் அல்லது நம்மை எதிர்நோக்குபவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு குறையை சொல்லிக் கொண்டே தான் இருப்பார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, பிள்ளைக்கு வந்து காலத்துல கல்யாணம் பண்ணல, பொண்ணுக்கு வந்து சீக்கிரமா பார்த்து இவங்க வரனே தேட மாட்டேங்கிறா, பொண்ணு சம்பாரிச்சு உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஒவ்வொருவர் ஒவ்வொரு குறையினை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படவே கூடாது. அவர்கள்லாம் இப்படி கேட்கிறா, இன்னுமா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணல, நீ இன்னுமா வீடு கட்டல, இன்னுமா உன்னுடைய சம்பாத்தியம் உயரலைங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லிட்டே இருக்கா. எனக்கு வெளியில இருக்கிற வாழ்க்கை பதில் சொல்லியே மாளலன்னு சொல்லி கஷ்டப்படுவா தெரியுமா, அவர்களுக்காகத்தான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு என்று என்ன இருக்கிறதோ அது நடக்கத்தான் போகிறது. இறைவனை மட்டுமே நான் நம்ப வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை எந்த நாளுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவா தெரியுமா, நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோங்கிறது அவளுக்கு தெரியாது, நம்முடைய சூழல் என்ன, அதாவது ஆலோசனை சொல்றேங்கிற பேர்ல நிறைய பேர் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த நாள்ல அப்படிங்கிறதுனால அந்த ஆலோசனைகளை பற்றியோ அல்லது அவர்களுடைய அந்த விமர்சனங்களை பற்றியோ கவலைப்படாமல் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருந்தால் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம்.